ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் ஹெலன். இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. வித்தவுட் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லெட்ஸ் see the first sentence. நீங்கள் ஏன் அங்கு சென்றீர்கள்? நீங்கள் ஏன் அங்கே போனீங்கன்றதை நம்ம எப்படி கேட்கலாம்? Why did you go there? நீங்கள் ஏன் அங்கே போனீங்க? Why did you go there? இல்லைன்னா நம்ம எப்படி கேட்கலாம்? What is the use of going there? எதுக்காக நீங்கள் அங்கே போனீங்க? என்ன யூஸ்ன்னு கேட்கலாம். What is the use of going there? இல்லைன்னா why did you go there? Next sentence is அவசர அவசரமாக அந்த முடிவை எடுத்தார்கள். அவசர அவசரமாக அந்த முடிவை எடுத்துட்டாங்கன்றதை எப்படி சொல்லுவோம்? They made the decision on the spur of the moment. Spur of the momentனா அவசர அவசரமாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். They made the decision on the spur of the moment. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களை பற்றி பெருமை கொள்ளாதீர்கள். உங்களை பற்றியே நீங்கள் தற்பெருமையாக பேசிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் brag about yourself. உங்களை பற்றியே பெருமையாக பேசிக்காதீங்கன்னு அர்த்தம். டோன்ட் brag about yourself. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் கோபமாக இருக்கிறார். அவர் ரொம்ப பயங்கரமா கோபமா இருக்காங்கன்றதை எப்படி சொல்லலாம்? He is furious. Furiousனா வெரி ஆங்கிரின்னு அர்த்தம். He is furious. அவர் வந்து கோபமா இருக்கிறாருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மூவி எத்தனை மணிக்கு தொடங்குகிறது? படம் வந்து பார்க்க போயிருந்தா சொல்லுவோம் இல்லையா? நம்ம மூவி வந்து எத்தனை மணிக்கு தொடங்குது? மூவி வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு கேட்போம் இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? What time does the movie start? What time does the movie start? அப்படின்னா மூவி வந்து எத்தனை மணிக்கு தொடங்குது, எத்தனை மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு என்ன தெரிய வேண்டும்? உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? உனக்கு என்னதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற, உனக்கு என்ன தெரியணும்? அதை நம்ம எப்படி கேட்கலாம்? What do you want to know? உனக்கு என்ன தெரிய வேணும்? What do you want to know? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னிடமிருந்து உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையான்றதை நம்ம எப்படி கேட்கலாம்? Do you need any help from me? உனக்கு ஏதாவது ஹெல்ப் என்கிட்ட இருந்து தேவையா? Do you need any help from me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்னவாக விரும்புகிறாய்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யாரையாவது பார்த்து கேட்போம், உன்னுடைய ஃப்யூச்சரில் நீ என்னவாகணும்னு விரும்புகிற, நீ என்ன என்ன ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்படுறன்னு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை நம்ம எப்படி கேட்கலாம்? What do you want to become? நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்கன்னு அர்த்தம். What do you want to become? நெக்ஸ்ட் ஒன், நான் சவாலுக்கு தயாராக இருக்கிறேன். நான் வந்து சேலஞ்சுக்கு தயாராகிட்டேன், ரெடி ஆயிட்டேன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ am up for the challenge. நான் வந்து சேலஞ்சுக்கு தயாராக இருக்கேன், ரெடியாக இருக்கேன்னு அர்த்தம். ஐ am up for the challenge. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. எனக்கு ரொம்ப லேசியாக இருக்குது. இப்போ எந்த வேலையும் செய்ய முடியல. நான் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்குது. எனக்கு ரொம்ப லேசியாக இருக்குது. நான் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஃபீலிங் லேசி. எனக்கு ரொம்ப சோம்பலாக இருக்குன்னு அர்த்தம். ஐ எம் ஃபீலிங் லேசி. நெக்ஸ்ட் ஒன், சாப்பிட வெளில போகலாமா? நம்ம வந்து வீட்டில் கேட்போம் இல்லையா? இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வெளில போகலாமா? இங்கே வீட்டில் இன்னைக்கு சாப்பிட வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வெளில போய் சாப்பிட்லாமான்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ அவுட் டு ஈட். நம்ம இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வெளில போகலாமான்னு அர்த்தம். லெட்ஸ் கோ அவுட் டு ஈட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த ஷர்ட் இனி எனக்கு பத்தாது. இந்த ஷர்ட் போட்டாலே எனக்கு ஃபிட்டாகவே இல்லை. இந்த ஷர்ட் இனிமேல் எனக்கு பத்தாதுன்றதை எப்படி சொல்லலாம்? திஸ் ஷர்ட் டஸ் நாட் ஃபிட் மீ எனிமோர். இந்த ஷர்ட் வந்து எனக்கு ஃபிட்டே ஆகலைன்னு அர்த்தம். திஸ் ஷர்ட் டஸ் நாட் ஃபிட் மீ எனிமோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு டீயும் பிடிக்காது, காஃபியும் பிடிக்காது. எனக்கு வந்து டீ குடிக்கிற ஹேபிட்டும் இல்லை, காஃபி குடிக்கிற ஹேபிட்டும் இல்லை. ரெண்டுமே எனக்கு பிடிக்காதுன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ லைக் நைதர் டீ நார் காஃபி. ஐ லைக் நைதர் டீ ஆர் நார் காஃபினா எனக்கு டீயும் பிடிக்காது, காஃபியும் பிடிக்காதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சம்டைம்ஸ் நம்ம மேலேயே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காம பேசுவோம் இல்லையா? என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் எதை செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆக மாட்டேதுன்ட்டு நம்மளே வந்து ஹோப்லெஸ்ஸாக பேசுவோம் இல்லையா? அப்போ வந்து கேட்பாங்க இல்லையா? உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதை வந்து எப்படி சொல்லலாம்? டோன்ட் யூ ஹாவ் ஃபெய்த் இன் யோர் செல்ஃப். உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையான்னு அர்த்தம். டோன்ட் யூ ஹாவ் ஃபெய்த் இன் யோர் செல்ஃப். So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.